எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? இங்க வந்து 10-15 வருஷம் பிடிச்சிருக்கு. அங்கே கட்டிருந்துச்சு, பிரிச்சு கூட இங்கிட்டு கட்டிருக்கு. உங்க பெரிய பையனுக்கே 70 வயசு இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 112 சொன்னாரு கையில பாட்டு. அப்பா 112? யார் சொன்னா? சோதியை பார்த்து மருத்துவ விருது எல்லாம் சொன்னாரு. கைரேகை பார்த்து சொன்னாரா? கைரேகை பார்த்து நீ 4 மணி நேரம் உயிர் இல்லாம கிடந்திருப்ப அப்படின்னாரு. அதுக்கு மேலே நான் நம்பினேன். முதல்ல 112 வயசுல ஒருத்தரை பாக்குறேன். வேலை இந்த மரம் ஏறி பட்டுவேன், வீடு கட்டுவேன், கிடிய மட்டை பின்னுவேன். இங்கெல்லாம் கிடையாது, கிடிய மட்டை பின்னி கொடுப்பேன். நல்ல மீசெல்லாம் நல்ல முறுக்கா கம்பீரமா இருக்கீங்களா? கடவுளே சோதனை எனக்கு யாரை பார்த்தாலும் வயலை தான் கேட்பாங்க. இந்த வயலை பொங்கோடாந்து வச்சுருந்தேன். மீசையை முறுக்கி விடுங்க பார்ப்போம். அடி சூப்பரா இருக்கீங்க. 4 மணி நேரம் உசுறு இல்லாம கிடந்தேன்னு ஜோசியக்கார சொன்னான்னு சொன்னீங்களே. நாவப்பழம் பறிக்க போயிட்டு விழுந்து உயிர் இல்லாமல் கிடந்து காலெல்லாம் ஒடிஞ்சு 3 வருஷம் கழிச்சு இருந்து ஒரு கட்டை வந்துச்சு. இந்த காலெல்லாம் ஒடிஞ்சது. அந்த பெருமை கோயில் கட்டினா சட்டியை விட்டுட்டேன். அது கட்டாததுக்கு முன்னாடி விழுந்தது பெரிய மரம். அதில் ஏறி விழுந்துட்டேன். தப்பிச்சிட்டிங்களா? அப்போ ரங்கத்துக்கு முடி வச்சதுக்கு பிறகு முடிச்சு பார்த்தானா எங்கள் ஐயா தீ கொடை போட்டு ரங்கத்துக்கு முடி வச்சாரான். அப்புறம் தான் முடிச்சு பார்த்தானா. தென்னை மரம் ஏறுறீங்க, பனைமரம் ஏறுறீங்க, நவப்பழ மரமும் ஏறிடுறீங்க. மாஞ்சாய் அறுத்து கொடுக்குற ஆளுகளுக்கு. மாங்காவும். எத்தனை வயசுல இருந்தே மரம் ஏற ஆரம்பிச்சிங்க? நான் 20 வயசுலேருந்து ஏறுவேன். மரம் ஏறி என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அங்கே தான் சாப்பிட்றேன், அரிசி வாங்குறேன். என் சமையல் சேர்த்து 15 வருஷம் ஆச்சு. நான் இங்கே வந்துருக்கிறேன். நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்க? என்னெல்லாம் சமைச்சிருப்பீங்க வீட்டில்? வீட்டில் என்ன செய்வீங்க? ஆளுகள் அரிசி வாங்கி தருவாங்க, நான் வாங்கி வச்சிருக்கிறேன். பசங்களாம் வந்து பார்க்குறாங்களா? அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்க, வர மாட்டாங்க. நான் தான் இதெல்லாம் பண்ணி வச்சுக்கேன். இளையவர் தான் உழுது போட்டிருக்காரு. அந்த கொள்ளையை திருப்பணும். இடத்த பார்க்கும்போது வருவாங்களா? தோட்டத்தை பார்க்க வருவாங்களா மக்க மாதிரிலாம்? வருவாங்க, வந்து பாட்டு போவாங்க. உங்களை பார்க்க மாட்டாங்க? நம்மளை பார்க்க மாட்டாங்க. அவன் சொன்னார் கரெக்டாக மரத்தேர்ந்து விழுந்தது, நீ 4 மணி நேரம் உயிர் இல்லாமல் கிடந்தது. அப்படியே 5-6 மரத்தை விழுந்திருக்கேன். தென்னை மரம், பனை மரம், மாமரம், இப்படியே அந்நிய இலக்கில் விழுந்துருக்கிறேன். கணக்கெல்லாம் விழுந்துருப்பீங்க போலையே. விழுந்து ஒன்றும் பண்ணாது. தென்னை மரத்தில் ஏறி 75 அடி மரம் ஏறி வெட்டிட்டு அதுலேருந்து விழுந்து 108 போயிருக்கிறேன். கொண்டு போயிருக்காங்க. புதுக்கோட்டை போய் பார்த்து ஒன்றுமே பண்ணலை என்ன.